எரேமியா 29 அதிகாரம் 11 இறைவார்த்தை. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை பலமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான திட்டத்தை வைத்துள்ளார். அதை அனைவரும் விசுவசித்தீர்கள் என்றால் ஆமேன் என்று சொல்லுங்கள். கடந்த ஆண்டு நீங்கள் எத்தனையோ துன்பங்களில், எத்தனையோ கவலைகளில், எத்தனையோ பிரச்சனைகளில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டுதான் இருந்தீர்கள். ஆனால் அதெல்லாம் விட இந்த ஆண்டு உங்களுக்கு அதையெல்லாம் மீறி அந்த துன்பங்களை, கவலைகளை, கண்ணீர்களை துடைத்து தடை தெரிந்து உங்களை இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக வைக்கப் போகின்றார். அந்த துன்பங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்க போகின்றார். எல்லா தடைகளையும் உடைத்தெரிக்க போகின்றார். ஆசீர்வாதமான குடும்பமாக, ஆசீர்வாதமான சகோதர சகோதரிகளாக, ஆசீர்வாதமான பிள்ளைகளாக உங்களுக்கு ஆண்டவர் உங்களை மாற்றப் போகின்றார். இன்று எத்தனை மனைவிமார்கள் தன் கணவன் குடியினால் குடும்பத்தை சரியாக பார்க்க முடியவில்லை, தன் கணவனால் குடும்ப பிரச்சனை உண்டாகிறது, சண்டை உண்டாகிறது, பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை, திருமணம் செய்ய முடியவில்லை என்று எத்தனை மனைவிமார்கள் என்று ஏங்கிக் கொண்டு கடவுளிடம் ஜெபித்து கொண்டும் அழுது கொண்டும் இருக்கின்றீர்கள். அதையெல்லாம் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு மாற்றப் போகின்றார். அந்த குடிகார கணவனை ஆண்டவர் அவரை மனம் மாற்றமடைய செய்ய போகின்றார். நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் ஆமீன் என்று சொல்லுங்கள். இதோ எத்தனை பிள்ளை குழந்தை இல்லாமல் எத்தனை தம்பதியினர் இருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த ஆண்டு அதை ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையை தர காத்திருக்கின்றார். ஆண்டவரை நாடுங்கள், அவரை விசுவசியுங்கள், அவரையே நம்புங்கள். அவர் உங்களுக்காக ஒரு அழகான குழந்தையை தர காத்திருக்கின்றார். இதோ இந்த ஆண்டு கடன் தொல்லையிலிருந்து மீட்டெடுக்க போகின்றார். உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். எல்லா கடன் தொல்லைகள், பேங்க் லோன், வட்டிக்கு வட்டி வாங்கிய கடன்கள், இப்படிப்பட்ட கடன்களில் இருந்து மீட்டெடுக்க போகின்றார். இந்த கடன்களை இந்த ஆண்டு நீங்க முடித்துவிட போகின்றீர்கள். இதோ இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர காத்திருக்கின்றார். ஆகவே எதற்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். இதோ எத்தனை பேர் வேலை கிடைக்கவில்லையே என்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் எத்தனை பேர் தன் படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஆண்டவர் இதோ இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தர காத்திருக்கின்றார். ஆமேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தரப்போகின்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளை, எதற்கும் கவலைப்படாமல் இருங்கள். எல்லாவற்றிற்கும் இந்த ஆண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டம் நன்மையான திட்டமாகத்தான் இருக்கும், ஆசீர்வாதமான திட்டமாகத்தான் இருக்கும். கடவுள் தரும் திட்டம் உன்னதமானது. அவர் உண்மையுள்ளவர், நல்லவர். இன்று எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றது. கணவன் மனைவி சந்தேகத்தினால், குடும்ப சண்டையினால் பிரிந்து இன்று கோர்ட்டு வாசல் வரை சென்று இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஆண்டவர் கூறும் வார்த்தை, நான் தான் உங்களை ஒன்று சேர்த்தேன், நான் தான் உங்களை இணைத்தேன். ஆகவே என்னை மீறி நீங்கள் பிரியக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே மக்களே, நீங்கள் பிரிய மனநிலையில் இருந்தால் இதோ ஆண்டவர் கூறும் ஆசீர்வாதத்தை கேளுங்கள், ஆண்டவர் கூறும் திட்டத்தை கேளுங்கள். அவர் உங்களுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். உங்களுக்காக ஆண்டவர் ஒன்று சேர்த்து உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் வைக்கப் போகின்றார். உங்களுக்குள்ள பிரச்சனைகளை அவர் தீர்க்க போகின்றார். இதனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பங்கள், நீங்கள் இருவரும் பிரிந்தால் உங்கள் குடும்பங்கள் எவ்வளவு மனக்கவலையோடு இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து, அவர் மீது நம்பிக்கை வைத்து, விசுவசித்து, கணவன் மனைவியும் ஆசீர்வாதமாக வாழ அவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்று விசுவசி. ஆகவே இதோ நீங்கள் ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டு காண்பீர்கள்.
உங்களுக்குள்ள மனக்குழப்பங்களை பேசி தீர்க்க ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கின்றார். ஆகவே எதற்கும் கவலைப்படாமல் இருங்கள். ஆண்டவர் உங்களை நோயில் இருந்து இந்த ஆண்டு விடுதலை தரப்போகின்றார். ஆகவே மக்களை எதற்கும் கலங்காமல் இருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் நோயை குணப்படுத்துவார். அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். விசுவசித்தீர்கள் என்றால் ஆமேன் என்று சொல்லுங்கள். எதற்கும் கலங்காமல் இருங்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஏசப்பா, நாங்கள் ஒரு பெரிய பாவி ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீர். நீ எங்களோடு இருந்து எங்களை எல்லா தீமைக்கும் உள்ளாக்காமல் எங்களை காத்து கொள்ளும் ஆவியையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாருங்கப்பா. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய ஆவியையும் எங்களுக்கு ஆறுதலாய் தரும் நம்பிக்கையுடன் எந்த பயமும் கலக்கமும் எங்களை அணுகாது காத்து கொள்ளும்படி எங்களை காத்து கொள்ளுங்கள். எங்களுக்கு எதிராக எழும் அனைத்து ஆயுதங்களும் செயலற்று போகட்டும் அப்பா. கொள்ளை நோய்கள் எங்களை அணுகாது காத்து கொள்ளுங்கப்பா. எங்களை காக்க காவல் தூதர்களை கட்டளை இருங்கப்பா. எல்லா அழகையில் இருந்து எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு வரும் எல்லா துன்பங்களிலிருந்தும், குடி நோயிலிருந்தும், குடும்ப பிரச்சனைகளிலிருந்தும், திருமணம் ஆகவில்லை என்ற கவலைகளிலிருந்தும், கடன் தொல்லைகளிலிருந்தும் எங்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ இளைஞர்களுக்கு அப்பா வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு தம்பதியினருக்கும் அப்பா இந்த ஆண்டு நாங்கள் கேட்டுள்ள இந்த அனைத்து விண்ணப்பங்களுக்கு எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. நீ தருவீர் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் இனி எதற்கும் கவலைப்பட வேண்டாம், அழ வேண்டாம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஆகவே எதற்கும் கலங்காதீர்கள். நீங்கள் இனி மகிழ்ச்சியால் தான் இருப்பீர்கள். இந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருக்கட்டும். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்கி நிறைவான வாழ்வை தருவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதற்காக நீர் எதற்கும் கலங்க வேண்டாம். பாருங்கள், சங்கீதக்காரர் சொன்னது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் இருங்கள். ஆகவே உலகில் இருக்கும் அனைவரையும் விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆகவே உங்களுக்காக அவர் வைத்திருக்கும் திட்டம் மிக பெரியது, நன்மைக்காக. ஆகவே எந்த துன்பங்கள் வந்தாலும் கவலையில்லாமல் இருங்கள். அந்த திட்டத்திற்காக காத்திருந்து பொறுத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பியிருந்து மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தொடங்குங்கள். உங்கள் குடும்பத்தோடு சமாதானத்தோடும் அமைதியோடும் இறை ஆசீரோடும் நீங்கள் எந்த கவலையும் இன்றி மகிழ்ச்சியோடு வாழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் உங்களோடு இருப்பாராக. Thanks for watching. Please like, share and subscribe and comments. God bless you to all.